குருக்ஷேத்திரத்தின் அந்த விடியல் போர்க்களம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி. அந்த அமைதிக்குள் அந்த அமைதிக்குடனன் தனது ஆசானான துரோணர் அருகே சென்றான். கண்கள் போர்க்களத்தை ஆராய்ந்தன. ஆசாரியா என்றான் மெதுவாக. ஆசாரியா என்றான் மெதுவாக. அங்கே பாருங்கள் பாண்டவர்களின் படையை. அவன் விரலை நீட்டினான். அவன் பார்வையில் முதலில் பட்டவன் வீரம் பொங்கும் யுதாமன்யு. அவன் நின்ற விதமே சொல்லியது, எதிரிகள் வந்தால் நான் தயார். அடுத்து உறுதியான பார்வையுடன் உத்தமௌஜா. அவன் உடல் முழுவதும் வலிமை ஒளிந்தது. அவன் கண்கள் இன்னும் நகர்ந்தன. அவன் பார்வை நின்றது ஒரு இளம் வீரன் மீது. அவன்தான் அபிமன்யு. இளம் வயதிலேயே அச்சமில்லாத தைரியம். அவன் முகத்திலோ சிரிப்பு, போருக்கான அழைப்பு போல. முகத்தில் ஒரு சிரிப்பு, போருக்கான அழைப்பு போல. ஒரே வரிசையில் நின்றன திரௌபதியின் மகன்கள். அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்களின் மௌனம் முழங்கியது. நாங்கள் தயார். அவன் இதயம் உணர்ந்தது, இவர்கள் சாத்தானம் வீரர்கள் அல்ல. அவன் மெதுவாக சொன்னான், ஆசாரியா, இவர்கள் அனைவரும் மகாரதர்கள், தனியாக ஒரு படையெடுக்கும் வீரர்கள்.